அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ தவக்கல் அலைஹி. அம்மா பாத். IFTN, இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இது ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ஒரு வாட்ஸ்அப் குடும்பத்தின் மூலமாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு சில சம்பவங்கள், அதாவது இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்த காரணத்தாலும், மேலும் சினிமா துறையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள், திரைப்படங்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அல்லது இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து இடம்பெற்ற காரணத்தாலும் அதை கண்டிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் பேசிய அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய கருத்து, அதாவது அமைப்புகளாக பிரிந்திருந்த காரணத்தால், அமைப்புகளோடு ஜமாத்துகள் ஒருங்கிணையாத காரணத்தாலும், இரண்டையும் ஒரு பாலமாக இருந்து ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது அந்த அமைப்பின் மூலமாக அதிகபட்சமாக ஒரு 100 பேர் அல்ல 50 பேர் தான் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு திட்டங்களையோ சட்டங்களையோ எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்போ அந்த அமைப்பின் கீழ் ஜமாத்துகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜமாத்துகள் வருவதில்லை. அதே மாதிரி ஜமாத்துகளை அழைக்கக்கூடிய பல விழாக்களுக்கு அமைப்புகள் வருவதில்லை. இப்ப இந்த மாதிரியான ஒரு பிளவு இருக்கக்கூடிய காலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 பேருக்கும் ஒரு பாலமாக நாம் இருக்க வேண்டும். 2 கட்டமைப்புகளையும், அதாவது வலிமையாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கட்டமைப்பை வலுவாக வைத்திருக்கக்கூடிய ஜமாத்துகளையும் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் செய்யும் பொழுது அது வீரியமாக மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்திற்கும் செவிமடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றிணைந்து செய்ய முடியும். அந்த பணிகளை மிக திறமையாக சரியாக அந்த அரசுக்கு அவர்கள் காதுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாம் ஆரம்பித்தோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை, அதாவது 2013 அதற்கான முயற்சிகளை எடுத்து தூத்துக்குடியில நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 2018க்கு அப்புறம் தான் இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான உள்ள முயற்சிகளை நம்ம மேற்கொண்டோம். 2021 நம்ம அந்த முயற்சியில சக்சஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதனுடைய செயல்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப 2013 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சையாக பேசிய ஒரு காரணத்தை குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்போ 2013 நம்ம உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பின் மூலமாக முதலாக தூத்துக்குடியில எந்த அமைப்பினுடைய பேனர்களும் எந்த கட்சியினுடைய பேனர்களும் இல்லாமல் நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு செய்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் தூத்துக்குடியிலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முதலாக 2000-3000 பேரை கொண்ட ஒரு பெரிய கூட்டமாக இருந்தது. அப்பதான் நம்ம சிந்திச்சோம், ஏன் இதை நம்ம தமிழ்நாடு முழுக்க கொண்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் போதுதான் இந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு இந்த முயற்சியில நம்ம சக்சஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ். ஆனா நிறைய இந்த குழுக்கள்ல பேசக்கூடிய நபர்கள் செயல்பாடுகளுக்கு வருவதில்லைங்கிறது ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யுது. வாட்ஸ்அப்ல பேச சொன்னா மணிக்கணக்கில் பேசுறாங்க. நம்ம நேர்ல கலந்து பேசுவோம். நேர்ல இது சம்பந்தமா ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அதன் மூலமாக இன்னும் அதிகமாக வீரியமாக எல்லா ஜமாத்துகளுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கும் போது கொஞ்சம் வர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இதுல இப்ப 60 பேர்கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குறைவா தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மேக்சிமம் இந்த எல்லாருமே வெளியூர்கள்ல இருந்து வர்றதுனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது திருச்சியில வச்சிருந்தா நான் கூட கரெக்டான டைத்துக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும், இல்லை முத நாள் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் லோக்கல்ல இருக்கிறவங்களும் கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த IFTN செயல்பாடுகள்ல இன்னும் வீரியமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா
ஒவ்வொரு மஹல்லாவுடைய ஒவ்வொரு ஜமாத்துடைய தலைவர்களுக்கும் அந்தந்த பகுதிகளுடைய மக்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம், அந்த அமைப்பின் மூலமாக உங்களுடைய கட்சி அமைப்பு செயல்பாடுகளில் நாங்கள் தலையிட மாட்டோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அரசியல் ரீதியான முடிவுகளில் தேவைப்படும் பொழுது ஒருங்கிணைந்து பயணிக்க விரும்பும் ஊர்களில் இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பணியை செய்வோம். அந்த ஊர்ல உள்ள மஹல்லாக்கள்ல எப்படி பிரிச்சுக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க தேர்தலில் நின்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் நம்ம முடிவு எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இப்போ மதுக்கூர், காயல்பட்டினம், அதிராம்பட்டினம் போன்ற ஊர்கள்லாம் இப்போ அதாவது கடந்த நகராட்சி எலெக்ஷன்ல மிக தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, எந்த கட்சியும் உள்ள வர வேண்டாம், நாங்க எல்லாருமே எங்களுக்குள்ள நாங்க பிரிச்சுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்க இந்த கூட்டமைப்பின் சார்பாகவோ இல்லை ஐக்கிய முஸ்லீம் கூட்டமைப்போ ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்போ அப்படிங்கிற பேர்ல அந்த மாதிரியான சில ஊர்களில் முடிவெடுத்து நின்று வெற்றியும் பெற்றிருக்காங்க. அந்த நிகழ்வுகளை மற்ற ஊர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி, அதாவது ஒரு 4 முஸ்லீம் ஊர் இருக்கும், ஒரே ஒரு மற்ற சமுதாயத்தோருடைய ஊர் இருக்கும். ஆனா அங்க தலைவர்கள் நம்ம எல்லாரும் சண்டை போட்டு 5 பேர் நின்று ஒரே இடத்துல 5 பேர் முஸ்லீம்கள் நிற்பதும், ஒரு மாற்று மதத்தவர் நின்று அவருடைய சொந்த வாக்குகளை மட்டும் வாங்கி அவர் வெற்றி பெற்றுட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம அந்த 5 பேர் நிக்கிறவங்களை குறைந்தபட்சம் 3 பேர் 2 பேரையாவது வாபஸ் வாங்க தேவையான முயற்சிகளை நம்ம அந்த கூட்டமைப்பு சார்பாக எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல நம்ம அதிகாரத்திற்கு வர வேண்டும்னு சொல்றது முக்கியம் இல்லை. அதிகாரத்துக்கு வர வேண்டுமானால் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயம் தன்னை திருத்திக் கொள்ளாத வரை நான் மாற்றி அமைக்க மாட்டேன் இறைவனுடைய குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப அந்த சமுதாயம் தனக்குத்தானே சில முயற்சிகளையாவது எடுக்கணும். அந்த முயற்சிகளை கூட நம்ம எடுக்கலன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த அதிகாரத்தையோ கல்வியோ வேலை வாய்ப்பையோ பொருளாதாரத்திலோ நாம் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை இதே நிலைமை நீடித்தால் இன்னும் அடுத்த தலைமுறைகள் இந்தியாவில் ஏதோ பர்மாவில் உள்ள அகதிகள் மாதிரி பங்களாதேஷில் உள்ள அகதி மாதிரி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் நம்ம இன்னும் வீரியமாக எடுத்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இதே வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக எத்தனை பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க, போராட்டத்துக்கு வந்தாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நிலை சிஏஏ சட்டத்துக்கு இருந்ததுன்னா இந்தியா முழுக்க அதற்கான போராட்டம் வலுவாக இருந்தது. அதற்கு ஒரே காரணம் அமைப்புகளை தூக்கி தனியா வச்சுட்டு அங்கங்க சாஹித் பாக் போராட்ட குழுக்களும் ஐக்கிய ஜமாத் போராட்ட குழுக்களும் இதை வழி நடத்தினாங்க. அந்த நேரத்துல அந்த சாஹின் பாக் போராட்டத்திலேயோ ஐக்கிய ஜமாத்தினுடைய அந்த சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்களில் எந்த கட்சிகளும் அமைப்புகளும் தங்களுடைய கொடியை உயர்த்தி பிடிக்கவில்லை. அதனாலதான் அது வெற்றி பெற்றது. அந்த சட்டத்தை இன்று வரை நாங்கள் கொண்டு வருவோம்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அந்த சூழ்நிலையை தொடர்ந்து இந்தியா முழுக்க ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் இது மாதிரியான விஷயங்களில், அதாவது பொதுவான விஷயங்கள், நீ உங்களுடைய கட்சி கொள்கையோ கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களையோ நாங்க எந்த ஒரு குறையும் சொல்லல, முடிந்தால் நாங்களும் கலந்து கொள்கிறோம். அது யார் கட்சி நடத்தினாலும் சரி, நமக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒரு சமுதாயத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அல்லது ஒரு கருத்தரங்கமோ எந்த நிகழ்ச்சி நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற ஒரே கான்செப்ட்ல நம்ம அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டமைப்பின் சார்பாக நாமும் கலந்து கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்துல அவங்க கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்லயோ கட்சியினுடைய பொறுப்புகள்லயோ நம்ம கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனா இந்த கூட்டமைப்பை பொறுத்தளவுல எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அதாவது பிஜேபி RSS நேரடி மறைமுக தொடர்பில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளிலும் பயணிக்காத அல்லது ஆதரவாளர்களாக இல்லாத யாரும் இஸ்லாமிய கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளலாம். இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாட்டில் அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளாகவோ பொறுப்பாளர்களாகவோ செயல்படலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான நம்மளுடைய இந்த செயல்கள் மட்டும் இல்லாம இது போக கல்வி வேலை வாய்ப்புல நம்ம முன்னேறணும், அதற்கான முயற்சிகள் எடுக்கணும்னா அந்த கூட்டமைப்பு சார்பாக ஆங்காங்கே கல்வி விழிப்புணர்வு முகாம் நடத்தலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு முகாம் நடத்தலாம். சும்மா அந்த வாட்ஸ்அப்ல செய்திகளை போடுவாங்க. வாட்ஸ்அப்ல செய்திகளை மட்டுமே போட்டு அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிட முடியாது. வாட்ஸ்அப்ல வர்ற செய்திகள், வேலை வாய்ப்பு செய்திகள் 100% அது ஃபேக் தான். ஏன்னா முடிஞ்சவரை அந்த அரசாங்க இதா இருந்தாலும் சரி, தனி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி,
ஒரு குறைந்தபட்ச வேலைக்கு அல்லது குறைஞ்சபட்ச சம்பளத்துக்கு தான் அவங்க அந்த வாட்ஸ்அப்ல வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அரசாங்க வேலையாக இருந்தால் வேலை குறிப்பிட்ட நபருக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட பிறகுதான் விளம்பரமே கொடுக்கப்படுதுங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்மளும் வந்து உடனே அரசாங்க வேலை வந்துட்டு இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதின உடனே அவ்வளவு இவ்வளவு இந்த வேலை இருக்கு, அதே மாதிரி இந்த இதுல வந்து விவோவுக்கு ஐஏஎஸ்க்கு அந்த இதுக்கு இந்த இதுக்கு வேலை இருக்குன்னு நிறைய அந்த குரூப்புகள்ல போடுறது. கேட்டா என்ன சொல்றாங்க, சமுதாயம் பயன்படும் அந்த விஷயங்கள்ல நீங்க முதல்ல வந்து ஒரு போன் பண்ணி கேளுங்க, உண்மையிலேயே அந்த நிறுவனம் இருக்கா. இவங்க போடக்கூடிய பல விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் போன் அடிச்சு பார்ப்பேன், ஆனா 100க்கு 99 போன் நம்பர் ஆஃப்ல இருக்கும், இல்ல அப்படி எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வரும். அப்போ அது மாதிரியான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டாம். அதனால நமக்கு செலவு தான் ஜாஸ்தி. ஏன்னா தேவையில்லாம அந்த மாணவர்கள் ஒன்று குறைந்தபட்சம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு தான் அவங்க ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி அனுப்பி அது வந்து வீண் விரயத்தை வந்து தடுக்கிறதுக்காக தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு செய்தியோ ஏதோ ஒரு செய்தி வருதுன்னா அதை ஓரளவாவது உறுதிப்படுத்துங்க. அதுல ஒன்று டேட் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், அல்லது யாரோடைய கான்டாக்ட் பண்ணி இந்த அமைப்போ இந்த ஜமாத்தையோ தொடர்பு கொள்ளுங்கன்னு இருந்தா அவங்கள தொடர்பு கொண்டு கேளுங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்க, இது உண்மையா, இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு விவரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்தியில வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கான திட்டங்கள் அரசாங்கத்திடமே இருக்கு. அது ஒரு பக்கம், அது வந்து வட்டிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல போறதுனால நம்ம பெரிய அளவுல அதுல முயற்சி எடுக்காட்டாலும் கூட ஒவ்வொரு ஊர்லயும் அமைக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஒரு சீட்டு மாதிரி கூட நடத்தி நம்ம அதை வந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்பை உருவாக்கலாம். அதன் மூலமாக ஒரு பைத்துல் மாலை உருவாக்க முடியும். இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு சீட்டு மாதிரி போட்டு ஒரு நபருக்கு கொடுக்கலாம். அதாவது இந்த குழுக்கள் வட்டி இந்த மாதிரிலாம் இல்லாம குழுக்கள்ல போட்டு அவங்களுக்கு வந்து நேரம் கையில கொடுத்துடலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது சில ஜமாத்துகள்லயே இந்த மாதிரியான 5-6 சீட்டுகள் நடத்துறாங்க. முழுமையா வந்து இப்ப 5000 10,000 மாசம் அப்படின்னு சொல்லி நடத்தும் போது ஒரு 10 பேர் 20 பேர் சேரும் போது ஒரு பெரிய தொகையாகும். அந்த தொகையை ஒரு நபர் கொடுக்கும் போது அவர் வாழ்க்கையில வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு நபராக மாறுவார். அடுத்த முறை வந்து அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வருவார். இது வந்து ஜக்காத் திட்டத்துல உள்ள ஒரு விஷயம்தான். அதை வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி அதாவது சரியான நபர்களாக இருக்கணும். அதை வந்து முதல்ல உறுதிப்படுத்திக்கோங்க. மேலும் நம்மால் இதை முழுமையாக சரியாக நடத்த முடியுமாங்கிறதையும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளும் நடத்தணும். நம்ம வந்து ஆரம்பிச்சவங்க ஏதோ சொல்லிட்டோங்கிற பேர்ல நம்ம ஆரம்பிச்சு நாளைக்கு ஏதோ ஒரு நபர் 2 நபர் கொடுக்காம போனாலும் அது வந்து அவங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் நபருக்கு தான் கெட்ட பேராகும். அதனால வந்து அந்த மாதிரி இல்லாம நம்மால் வந்து ஓரளவு இதை இந்த நபர்கள்ட்ட நம்ம வந்து சரியான முறையில அந்த பொருளாதாரத்தை பெற்று ஒரு குறிப்பிட்ட உதவி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பிறருக்கு செய்ய முடியும்னா குறிப்பிட்ட பொருளாதாரத்தை பெற்று உதவி செய்வோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான சீட்டு போன்ற விஷயங்களை வந்து முன்னெடுத்து அதிலையும் வெற்றி பெற முடியும். அது போக வந்து அரசாங்கத்துல பல திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள்ல வந்து தள்ளுபடி விஷயமும் இருக்கு. நம்ம ஒரு 10,000 ரூபா கொடுத்தோம்னு சொன்னா அவங்க 30,000 ரூபா தருவாங்க. அதாவது 2 மடங்கு அவங்க வந்து அதிகமா தருவாங்க. அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு. அதாவது நீங்க ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 3 லட்ச ரூபா அரசாங்கத்துல இருந்து இந்த சிறுபான்மை நிதியிலிருந்து கொடுப்பாங்க. அதுல பல நிதிகள் பயன்படுத்தப்படுவதில்லைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு பெண்கள் அமைப்போ ஒரு 4-5 பேர் ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தொகையை பிரிச்சு அல்லது ஒரு பெரிய செல்வந்தட்ட கடனாக பெற்று அவங்களுக்கு வந்து லாபம் பெறும் பொழுது அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்குற மாதிரியான சில முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். அவங்கள்ட்ட வாங்கின அமௌண்ட்டை நம்ம குறைஞ்சப்பட்ட காலத்துல வந்து கொடுத்துடலாம். காரணம் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு இங்க அரசாங்கத்துல கொடுக்கும் பொழுது அவங்க வந்து 2 மடங்கு தர்றாங்க. அப்ப அந்த 2 மடங்கை வந்து அவங்களுக்கு பிறகு நமக்கு கொடுத்த நபர்களுக்கும் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரியும் சில முயற்சிகள் எடுக்கணும். அதே மாதிரி அரசியல் ரீதியான முயற்சிகளை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒருங்கிணைந்து நாம் வந்து எடுக்கணும். ஒருங்கிணைந்து அமைப்புகள் கட்சிகளை வந்து அவரவருக்கு விருப்பத்திற்கு ஏற்ப அவரவர் செயல்பாடுகளுக்கு ஏற்ப நடைபெற்றாலும் பொதுவான விஷயங்கள் ஒரு இஸ்லாத்திற்கு பாதிப்பு என்றால் கண்டிப்பாக நாம் அதற்கான கட்சி கொடி இயக்கம் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு புள்ளியாவது நகர்த்தி வைக்க முடியும். அப்படி இல்லாம
நம்ம ஏதோ வந்தோம் போனோம் வாட்ஸ்அப்ல பேசணும் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சிகளை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நோயில வந்துட்டு அதிகபட்சமான பொருளாதார இழப்பை இந்த சமுதாயம் கடுமையாக சந்திக்குது. அதுலயும் இந்த கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் என்றால் ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரியான பல ஊர்களில் வந்து உருவாக்கப்பட்டது. இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டாம். ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள், முடிந்த வரைக்கும் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துறதுக்கு நிறைய அமைப்புகள் தயாரா இருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்கள் தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களை அணுகி கூப்பிட்டு வர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களே நம்மகிட்ட ஆலோசனை கேட்டோம்னா இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அந்த ஊர்ல எத்தனை பேர் வருவாங்க, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் 100 பேர் வர்றாங்கன்னா அன்னைக்கு ஒரு பஸ்ஸே கொண்டு வந்து அந்த ஊர்ல நிப்பாட்டி ஒரு டாக்டர் 2-3 நர்ஸு மாத்திரை மருந்து எல்லாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க செய்யுங்க, ஒவ்வொரு ஊர்லயும் செய்யுங்க. இப்ப தூத்துக்குடியில எல்லாம் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் 5 இடங்கள்ல பண்ணணும். ஒவ்வொரு நாளும் 5 நாட்கள் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் 3 இடத்துல 3 பஸ்ஸை வந்து வேற வேற இடங்களை நிப்பாட்டி தூத்துக்குடி முழுக்க வந்து இந்த மாதிரி ஒரு இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அப்ப அது மாதிரியான நிகழ்வுகளையும் வந்து உங்க ஊர்ல நடத்தும் போது, அதாவது ஒருவர் உங்களை வந்து மதிக்கணும், இல்ல உங்கள்கிட்ட வந்து இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பொதுவான விஷயங்கள்ல உங்கள்கிட்ட கலந்துரையாடல் பண்ணணும்னா முதல்ல உங்களை நம்பணும். உங்களை நம்பணும்னா உங்களை வச்சு ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து பயனடையணும். மனிதனுடைய எண்ணமே அப்படித்தான் இருக்கு. நான் என்னைய வைத்து ஒருத்தர் பயனடைந்தால் அவர் என்கிட்ட வந்து நாளைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்பு கொள்வாரு. அப்படி இல்லாம நம்ம வந்து எந்த பயனும் யாருக்கும் கொடுக்காம, சொல்லுவாங்கல்ல எச்சி கைட்டு காக்கா விரட்டாத மாதிரி இருந்துட்டு அப்புறம் வந்துட்டு நீங்க எல்லாரும் ஏன் சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம முடிந்த வரைக்கும் அதாவது நம்ம கையில இருந்து தான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அதாவது கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவையுடையவரையும் கொடுக்கவங்களையும் நம்ம இணைத்து விட்டாலே போதும். இப்ப தூத்துக்குடிக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட திருப்பூர், கோயம்புத்தூர்ல இருந்து பல லட்சம் டன் காய்கறிகளும் ஜாமானும் கொண்டு வந்து இறக்குனாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருட்கள் திருப்பூர்ல இருந்து நம்ம யூசுப் மௌலவி தான் அனுப்பி வச்சாங்க. அவங்களுடைய தொடர்புல வந்து நிறைய வந்துச்சு. எல்லா ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் கூட இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக ஜமாத்தினுடைய பெரிய பள்ளியில வச்சு விநியோகம் பண்ணினது மட்டுமே கிடைச்சிட்ட பல கோடி ரூபாய் பொருட்கள், ஆடையா இருக்கட்டும், போர்வையாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு தேவை ஏற்படும் பொழுது நம்ம வந்து தேவையுடையோரையும் கொடுக்கக்கூடியவர்களையும் நம்ம இணைத்து வைத்தாலே நம்மளுடைய செயல்கள் வந்து அங்க சக்சஸ் ஆகும். அதற்கான முயற்சிகளை நம்ம எல்லாரும் எடுக்கணும். எல்லாருக்கும் பணி இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம அந்த ஒரு மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம் சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சிந்திச்சோம்னாலே நம்ம வந்து ஒரு நம்மளுடைய வெற்றி வந்து அடுத்த தலைமுறையில் தான் தெரியும். ஏதோ நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சோம் நாளைக்கே வந்து எல்லாரும் சக்சஸ் ஆயிடுவாங்க, பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வளர்ந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு கல்வி ரீதியாக வளர்ந்தவங்க இஸ்லாம்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ